Correctiveness of measurement. Why measurement is needed? நார்மலாக உள்ள டே டு டே ஆக்டிவிட்டீஸ் லைக் வெயிட்டு கேட்குறாங்க, ஹைட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் ஓகே. தட் டசன்ட் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். இப்போ 150க்கு பதிலாக 151 சொன்னாலோ இல்லைன்னா 149 சொன்னாலோ ஹைட்லலாம் பெரிய இஷ்யூஸ் வராது. அதே இது உங்களோட டோரோ அதோட டோரில் இருக்கிற லாக்கோ அதோட கீயோ 1 மில்லிமீட்டர்னா வெரி மைன்யூட், அந்த லெவலில் சேஞ்சஸ் இருந்தால் கூட யுவர் கீ won't மேட்ச் த லாக். அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஒரு பின்னை கொடுத்துருக்காங்க. இந்த பின்னோட லென்த்தை மெஷர் பண்ணோம். ஹவு டு மெஷர்? இந்த பின்னோட எண்டு வந்து 0ல் இருக்கணும், 0ல் கோயின்சைட் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு இது வந்து எவ்வளோ எங்கே போகுதுன்னு பார்க்கணும். இது வந்து 2. என் கண்ணுக்கு 2.5, ஆனால் ஆக்சுவலாக இங்கே 2.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹியூமன் எரர். பார்த்தீங்கன்னா 2.5யும் கொஞ்சம் தாண்டி இருக்கும். ஸோ ஹியூமன் எரர் வந்து வேரி ஆகும். ஹியூமன் எரர், பேரலாக்ஸ் எரர்னு சொல்லுவோம். அது கீழே பார்ப்போம். ஓகே, அதுக்காக கரெக்டிவ்னஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் எப்படி பார்க்கணுன்னா, கீப் த ஆப்ஜெக்ட்ஸ் பேரலல். கீப் த ஆப்ஜெக்ட் பேரலல் டு த ஸ்கேலுக்கு பேரலாக வைக்கணும். ஓகே, அப்புறம் வந்து இந்த 0 கோயின்சிடென்ஸும் கரெக்டாக இருக்கணும். இந்த ஸ்கேலோட 0வும் அந்த ஆப்ஜெக்டோட எண்டும் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் இங்கேருந்து மெஷர் பண்ணணும். இந்த இடத்துல இங்கேருந்து மெஷர் பண்ணால் ஐஸ் வந்து இங்கேருந்து மெஷர் பண்ணணும். நேராக இங்கே கீழே ஒரு பிக்சர் இருக்கும். இந்த பொண்ணு மாதிரி இங்கேருந்து மெஷர் பண்ணோம். இந்த சி பாயோட ஏ பாயோட மெஷர்மெண்ட் இந்த சைட்ல இருந்து மெஷர் பண்ணானா யூல் கெட் ராங் ஆன்சர். இந்த நேராக இருந்து மெஷர் பண்ணோம். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு கர்வ்ட் லைன் இருக்கு. கர்வ்ட் லைனை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு பின்னோ ஏதோ ஒரு இங்கே இந்த எண்டில் ஒரு பின் அடிச்சிக்கலாம். ட்ராயிங் போர்டு பின், இங்கே ஒரு பின் அடிச்சிக்கலாம். இந்த ஒரு நாட், இங்கே ஒரு நாட்டு போட்டுட்டு இது மேலவே இந்த கர்வ்ட் லைன் மேலவே இந்த ட்வைனை மேப் பண்ணிட்டு போனால் ஒரு லெங்க்த்து கிடைக்கும். அதை ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணால் யூ வில் கெட் த லெங்க்த் ஆஃப் திஸ் கர்வ்ட் லைன், zigzag curved line. அதே மாதிரி ஃபைண்ட் த லெங்க்த் ஆஃப் திஸ் பனானா. அவுட்டர் லைன் ஒன்று வரைங்க. அதில் இந்த மாதிரி ட்வைனை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி அந்த ட்வைனோட மெஷர்மெண்ட்டை திரும்ப ஸ்கேலில் பார்த்தோன்னா யூ வில் கெட் த லெங்க்த் ஆஃப் பனானா. இங்கே இந்த கர்வ் லைனை மெஷர் பண்ணோம். என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு நாட்டு போட்டுக்கிறாங்க. அந்த பாயிண்டில் இந்த PQR அது மேலவே இந்த ட்வைனால் ட்ரேஸ் பண்ணுறாங்க. See here. இனி இந்த ட்வைனை ஸ்கேல்னால மெஷர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி கரெக்ட் மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ டிவைடர் மெத்தடில் எப்படி ஒரு கர்வ் லைனோட லெங்க்த்தை கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு கர்வ் லைன். டேக் யூர் டிவைடர் எடுத்துட்டு ஸ்கேலில் ஒரு சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர் எடுத்துட்டு இப்போ இந்த லைனை ஈக்குவல் பார்த்தா இந்த டிவைடர் கட் பண்ணும். ஓகே, மார்க் இட். 1 see second part, third part, fourth part, fifth part, sixth part and seventh part. ஓகே, அப்புறம் இன்னொரு குட்டி போர்ஷன்ஸ் மீதி இருக்குது. டோட்டலி 7 பார்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு சின்ன போர்ஷன்ஸ் வந்து மிச்சம் இருக்குது. ஸோ அதை வந்து டிவைடரில் மெஷர் பண்ணுங்கள். டிவைடரை கொஞ்சம் சுருக்கி மெஷர் பண்ணுங்கள். அது வந்து 3.5 கிட்ட இருக்குது. ஸோ நவ் வி கால்குலேட்
டிவைடர் மெத்தடில் ஒரு லெங்த் ஆஃப் கர்வ் லைன் எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்க்கலாம். டிவைடரில் ஒரு 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஓகே, டிவைடரில் ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து அளவு எடுத்துட்டு அதை இந்த லைன் மேலே ஈக்குவல் செக்மெண்ட்ஸாக கட் பண்ணணும். இப்போ இதில் வச்சுட்டு we have to cut it into equal segments. இங்கே பார்க்கும்போது we'll get 1 2 3 4 5 6 7 செக்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அது கூட ஒரு சின்ன டைனி பார்ட் ஒன்று பேலன்ஸ் இருக்கும். கவுண்ட் பண்ணனா டோட்டலாக 7 செக்மெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து 7 கூட ஒரு மிச்சான ஒரு பார்ட்ஸ் இருக்கும். அதை வந்து டிவைடரில் அளவெடுத்து ஸ்கேலில் மெஷர் பண்ணும்போது ஒரு 0.5 கிட்டே இருக்கும். ஸோ லெங்த் ஆஃப் த செக்மெண்ட் என்ன வரும்? லெங்த் ஆஃப் த கர்வ் லைன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் 7 இன்டு லெங்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட் 1 சென்டிமீட்டர் ப்ளஸ் லெங்த் ஆஃப் த லெஃப்ட் ஓவர் பார்ட், நம்ம வந்து மிச்சம் இருந்த ஒரு சின்ன போர்ஷன், தட் இஸ் 0.5. ஸோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட் 7 இன்டு 1 சென்டிமீட்டர் ஈச் ப்ளஸ் ஒரு 0.5, 7.5 சென்டிமீட்டர் தான் அந்த லெங்த்தோட லைன். அந்த கர்வ்ட் லைனோட லெங்த். ஓகே, இனி இங்கே பேரலாக்ஸ் எரர்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பேரலாக்ஸ் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் apparent position of the object viewed along two different lines of sight. பேரலாக்ஸ் எரர்னா நம்மளோட வியூ பாயிண்ட், நம்ம எப்போவுமே கண்ணு பார்க்குறது உண்மை கிடையாது. கேன் யூ பிலீவ் தட்? நம்ம பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் I'll show you. ஓகே, இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள். இது ஒரு கிளாஸ் எடுத்துட்டு பென்சில் ஒரு கிளாஸில் பென்சில் உள்ள போடுறோம். ஓகே, எம்டி கிளாஸில் நோ பிக் டிஃப்ரென்ஸ். அதே இது வாட்டர் இந்த கிளாஸில் பாதி வரை ஃபில் பண்ணனா யூ கேன் நாட் பிலீவ் யுவர் ஐஸ். சி, இப்படி தான் நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். வாட் வி திங்க், பென்சில் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இட் வாஸ் ஸ்லைட்லி டில்டட். பென்சில் அப்படி தான் இருக்குது, பட் யுவர் ஐஸ் ஆர் மேக்கிங் ஃபுல் out of view. Okay, இது எதனாலனா refraction of light. The principle is called refraction of light. ஏன்னா இது வேற மீடியம், இது வந்து ஏர் மீடியம், இது வந்து வாட்டர் மீடியம். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம், இது லைட்டர் மீடியம், ரொம்ப லைட்டான ஏர் வந்து லைட்டான மீடியம், இது வந்து டென்சர் மீடியம், வாட்டர் வந்து கொஞ்சம் திக்கான மீடியம், டென்சர் மீடியம். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது there happens refraction index வேறுபடும், refraction of light. ஸோ நமக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கும். ஃபிஷ் டேங்க்கில் ஒரு ஃபிஷ்ஷு இங்கேருந்து ஒரு எட்ஜ் நோக்கி வருதுன்னா ஒரு அப்சர்வர் இங்கே இருக்கிறாரு. நீங்கள் வந்து இங்கேருந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? ரெண்டு ஃபிஷ், இப்படி ஒரு ஃபிஷ், இப்படி ஒரு ஃபிஷ் இருக்கு. உங்கள் ஐஸ் ஆர் மேக்கிங் ஃபுல் ஆஃப் யூ, because that's refraction of light is the concept. refraction na bending of light. இப்போ 6th கிளாஸில் சொன்னால் புரியுமான்னு தெரியல, பட் the concept is refraction of light. நீங்கள் பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது. இட் ஹாஸ் அ ஸ்லைட் டில்ட். ஒரு மீடியம், இங்கே வாட்டர் மீடியம்லேருந்து ஏர் மீடியம்க்கு லைட் ட்ராவல் பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபிஷ்ஷாக தெரியுது. ஸோ இட்ஸ் refraction of light. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் ஃபிஷ்ஷிங் பிடிக்கிறதுக்கு நிற்கிறீங்க. உங்களுக்கு ஃபிஷ்ஷு இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, ஆனால் ஆக்சுவலாக ஃபிஷ்ஷு கீழே இருக்கும். ஃபிஷ் இஸ் ஆக்சுவலி ஹியர் பிகாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், பெண்டிங் ஆஃப் லைட். ஏன்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு சேஞ்ச் ஆகுது. ஏர் டு வாட்டர் மீடியம் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இதே மாதிரி தான் ஏர் வாட்டர் மீடியம் இல்லை. இஃப் சப்போஸ் அப்பர் அட்மாஸ்பியர் ஒரு ஸ்டார் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, பர்சீவ் லொகேஷன். நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், நான் என் கண்ணுக்கு நேராக பார்க்குறேன், ஸ்டாரை இந்த டைரெக்ஷனில் பார்க்குறேன்னா லைன் ஆஃப் சைட் வந்து ஸ்ட்ரைட்டாக, லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். ஸோ நான் என் கண்ணு பார்க்குறது தான் கரெக்டுன்னு நம்புவோம். பட் தேர் மைட் பி ரிஃப்ராக்ஷன். இந்த மீடியம் சேஞ்ச் ஆகிறதுனால, ஏர் மீடியம் வாட்டர் மீடியம், இல்லைன்னா ஏர் வந்து திக்காக இருக்குது, இன்னொரு இடத்துல தின்னாக இருக்குது. இப்போ நம்மளோட எர்த்துக்கு பக்கத்தில் இருக்க அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப திக் ஏர், அதுக்கு மேலே போக அட்மாஸ்பியர் முடிச்சதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு ரொம்ப தின் ஏர், அதுவுமே வந்து மீடியம் சேஞ்ச். நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டார் ஒரு இடத்துல பார்ப்போம், பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி தேர், கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். இதெல்லாம் தான் அப்பேரண்ட் பொசிஷன். இப்போ இந்த ஃபிஷ்